படம் சூப்பரா இருக்குங்க. பிடிச்ச சீன்லாம் நான் வந்து அந்த நல்லா இருந்தது. இப்போ எப்படி பிடிச்ச சீன்லாம் சொல்ல முடியாது, எல்லா சீனுமே நல்லா தான் இருந்தது. நிறைய ஆனந்த்ராஜ் போர்ஷன்ஸ், அவரோட போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, காமெடியா இருந்தது. இல்ல ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. நம்ம ரெகுலரா அந்த போவோம்ல அந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்தது. இல்ல அதெல்லாம் நீங்க அதுதான் நான் அப்படிதான் வந்து ஒரு மாதிரி இடிச்சுது. நான் அதை நினைச்சுதான் படத்துக்கு போனேன். அது மாதிரி கிடையாது. நம்மளுக்கு நான் கரெக்டா அதை புரிய வைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, அது கரெக்டா தான் இருக்கு. நம்ம படம் பார்த்தா நீங்க புரிஞ்சுப்பீங்க, அது கரெக்டா இருக்கு. லாஜிக் அதுதான். நம்ம அந்த இதை பார்த்துட்டு நானும் அப்படிதான் போய் அது பார்த்தேன். அந்த மாதிரி கிடையாது, நம்ம படத்துல அது வந்து நம்மளுக்கு கரெக்ட் கிளியர் பண்றாங்க. அது மெசேஜ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக ஜாலியாக போகுதுங்க படம். மெசேஜ் அந்த ரொம்ப அந்த எல்லாம் கிடையாது, நல்லா டைம் பாஸ் ஆகுது படம். ஆனால் ஃபாஸ்ட்டாக இன்ட்ரோலும் வந்துருச்சு, படமும் முடிஞ்சிச்சு, ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு. ஒரு சாங் இருந்தது, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. சாரி 2 சாங் இருந்தது. ஃபர்ஸ்ட் சாங்கும் நல்லா இருந்தது, செகண்ட் சாங்கும் நல்லா இருந்தது. நல்லா நல்லா ஆடி இருந்தாரு. நான் அவர் வந்து ஒரு காமெடி ஆக்டர் தான் பார்த்தேன், ஒரு காமன் மேனா ரொம்ப நல்லா இருந்தது. அவரு எல்லாம் அவ்வளோலாம் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இல்ல, லைட்டா தான் காமிச்சிருக்காங்க. அந்த மேஜிக் அந்த மாதிரி அதே சம்பந்தமாவெல்லாம் காமிக்கல, அப்படியே போகுது படம். இல்ல எனக்கு எங்கேயுமே எனக்கு தெரியல, மத்தவங்க எப்படி தெரியாது. எனக்கு எங்கேயும் லேக் இல்ல. எனக்கு நல்ல ரேட்டிங் நான் 9 கொடுப்பேங்க 10க்கு. லேக்னு எனக்கு எதுவும் தெரியல ப்ரோ. படம் நல்லா ஃப்ளோவாகவே போகுது. காமெடியில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். நிறைய காமெடி ஆக்டர்ஸ் இருக்காங்க, காமெடி இருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். காமெடி கொஞ்சம் நிறைய வச்சிருக்கலாம் நிறைய இடத்துல. பிடிச்ச சீன்னா திருடுறாங்க, அதை கொஞ்சம் நல்லா பிளான் போட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க. எதுவும் அந்த மொக்கையா பண்ணன்னு சொல்ல முடியாது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரையும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃப்ல காமெடி இன்ட்ரெஸ்டிங் எல்லாமே கலந்து சூப்பராக இருக்கு படம். எல்லாரோட கேரக்டருமே நிறைய பேருக்கு நிறைய கேரக்டர் இருக்கு. நிறைய காமெடி ஆக்டர்ஸை இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க போர்ஷனை கரெக்டாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. ஆமாம் ஆமாம், அது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருந்தது இல்லைங்களா. இது வந்து இதில் கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் வெளியே வந்து இந்த காமெடி விட்டு கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் மக்களை இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு படம். ஆக்சுவலி வந்து ஒரு ஹேஸ் பற்றி தான். ஸோ அதனால எதுவும் மாரல் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஒரு சின்ன ஒரு இதுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு ஈவென்ட் ஸ்டோரி மாதிரி தான். சஜித் சார் எல்லாருமே எல்லா ஆக்டர்ஸுமே த பெஸ்ட், அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் காமெடி ஹீரோயிக்காக இல்லாமல் எல்லாமே காமெடியாகவும் போயிருக்கு. ஸோ இவருக்கு வந்து ஹீரோ பயங்கரமாக இது பண்ணுறாரு, ஆக்ஷன் ஃபிலிமாக கொண்டு போகாமல் அவரோட ஜேனருக்கு ஏற்ற மாதிரியே கொடுக்கறனால நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. நீங்கள் ராபரி மாதிரியே இல்லை. ஸோ அது அந்த த்ரூ அவுட் அந்த சீனில் அந்த ஃப்ளோவோட போயிடுச்சு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்லை, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ எங்கேஜிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பெட்டராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியல, செகண்ட் ஹாஃப்ல தான் நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட டைரக்டர் வந்து லோகேஷோட அவருக்கு அந்த சாயில எதனா இருந்தது? இருக்கு, கலர் பேட்டர்ன் எடிட்டிங். ஸோ அந்த டிஐஸ் அந்த கலர் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து லோகேஷ் சாரோட அந்த மூவி விக்ரம் லியோல பார்த்தா அந்த கலர் பேட்டர்ன்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச சீன் இந்த படத்துல? எனக்கு பிடிச்ச சீன் சொல்ல முடியாது, பட் சுனாமிகான்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று இருக்கு, ஹரிஹரன் சார் வாய்ஸ்ல, வைரமுத்து சார் லிரிக்ஸ்ல. ஸோ அந்த சாங்கோட விஷுவல்ஸும் அண்ட் அதோட இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதுல டிஃப்ரெண்டா இருக்கு ப்ரோ, பாக்குறதுக்கு கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்கு, சூப்பரா போகுது, லேக் இல்லாம. முன்ன படத்தோட சூப்பரா பண்ணிருக்காரு. இந்த படத்துல நிறைய ட்ரை பண்ணிக்கிறாரு, நல்லா இருக்கு படமும். ஒரு காமெடியா ஒரு பண்ணிருக்காரு, இது ஒரு ஹீரோவா ஒரு ரோல் பண்ணுறாரு, அந்த கெபாசிட்டி ஒரு ஏத்துக்கலாம் ப்ரோ. அவர் நல்லா தான் பண்ணிக்கிறாரு, அதுல எதுவுமே பிரச்சனை கிடையாது, சூப்பரா இருக்கு. படத்துல ஓவரால் என்ன சொல்லலாம்? ரிவெஞ்ச் தான் ப்ரோ. இப்போ வந்து இந்த படத்துல வந்து நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர் எல்லாமே இருக்காங்க. இருக்கு, எல்லாமே கேரக்டர் எல்லாமே சூப்பரா தான் பண்ணிக்கிறாங்க. அவர் சீரியஸ் ரோல்ல பார்க்கறது வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு, ஏன்னா பயங்கரமா பண்ணியிருக்காரு. படத்துல வந்து என்ன காரணத்துக்காக வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம்னு? அது சதீஷ் சாரை வந்து நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் பார்க்கலாம். காஞ்சரிங் கண்ணப்பன் வந்து பயங்கரமான ஹிட் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர், அவர் சீரியஸாக இருக்காரு, ப்ளஸ் நிறைய கேரக்டர்ஸ் இன்வால்வாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்கு சதீஷ் சார் வந்து காமெடியாவே இருந்துட்டாங்க. இந்த படத்தில் எப்படி பண்ணுவாங்க?
இந்த படத்துல சீரியஸாவே இருக்காரு ஃபுல்லா. காமெடின்றது வந்து மத்தவங்க பண்றாங்க, பட் அவர் வந்து ஒரு சீரியஸான ஹீரோவான கேரக்டர் தானே பண்ணிருக்காரு. ஸோ அது டிஃப்ரெண்ட் தானே எல்லா படத்தை விட. ஸோ அது நீங்க வந்து பார்த்தா ஆடியன்ஸை பார்க்குறப்ப அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவோம், எங்களால அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா ஆடியன்ஸால அக்செப்ட் பண்ண முடியும். இந்த படத்துல வந்து நிறைய பேர் ஆர்டிஸ்ட்ல உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரோல் இருக்காங்க படத்துல. ஆமா, எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி அவங்கவுங்க இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரோலும் இருக்கு. டிஃப்ரெண்டா இருந்தது, ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியா இருந்தது. காமெடி நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது, நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. காமெடி ஜோனர் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனந்த் ராஜ் ஆக்டிங், சதீஷர் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, எல்லாமே ஓவராலாவே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் செகண்ட் ஹாஃப் மென்ஷன் பண்ணி சொன்னேன். இல்ல அப்படிலாம் அது நல்லா இருந்தது. ஓவராலாவே எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. எங்கேயும் லேக்லாம் இல்லை. லைக் இட் வாஸ் மூவிங் வெரி குட்.